ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி vlog. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான ஆப்பிள் ஜூஸ் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜூஸ் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஆப்பிள் ஜூஸ் தான். இதை குழந்தைங்கள கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. கொடுத்த உடனே டக்குன்னு குடிச்சிருவாங்க. அதை வீட்லேயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு முழு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆப்பிள் எடுக்காமல் மாவு ஆப்பிள் எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்துட்டு ஜூஸ் பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக இல்லாமல் க்ரீமியாக வரும். அதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்துட்டேன். தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம ஆப்பிளை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணலாம். தோல் சீவிட்டு அப்படியே கட் பண்ணாதீங்க, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆப்பிளோட தோலில் மெழுகுலாம் இருக்கும், அது நம்ம சீவும் போது அந்த ஆப்பிள்லேயும் இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆப்பிளை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஆப்பிளை கட் பண்ணும்போது அந்த விதை இருக்கிற பகுதியை வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். விதையில் வந்துட்டு ஆப்பிள் விதையில் பாய்சன் இருக்கும். நம்ம 30 விதை சாப்பிட்டோம்னா அது வந்து நிஜமாகவே பாய்சன் சாப்பிட்றதுக்கான ஒரு அளவு தாங்க. ஒரு விதை 2 விதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒன்றும் ஆகாது. அதுவே நம்ம தெரியாமலே ஒரு 30 விதை போல் ஆப்பிள் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் கொடுக்கும். அதனால் ஆப்பிள் விதையை மட்டும் நீங்கள் என்றைக்குமே சாப்பிடாதீங்க. நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன பீஸாக போடுங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரும். இல்லைன்னா நமக்கு சக்கையாக வரும். இது மாவு ஆப்பிள் எடுக்க சொன்னதுக்கு காரணமே அந்த சக்கையாக நமக்கு வாயில் தெம்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம க்ரன்ச்சியான ஆப்பிள் வந்து கடிச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் மாவு ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம பார்த்துட்டு இருக்க ஜூஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுறாப்புல தாங்க ஆகும். இந்த ஆப்பிள் ஜூஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக நமக்கு ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான பால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 ml பால் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் நான் தண்ணி எதுவும் ஊற்றலைங்க. அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் எல்லாத்தையும் நம்ம ஜூஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம இந்த ஆப்பிள் கூடவே ஆட் பண்ணிக்கணுங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்ணல, நார்மல் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம பாலுக்கு எப்பயும் காஃபியில் எவ்வளோ சர்க்கரை போடுவோமோ அந்த சர்க்கரை வந்தால் போகிறோம். ஏன்னா ஆப்பிளில் டேஸ்ட் வந்துட்டு சர்க்கரை இருக்கும். இந்த பாலை இதில் ஊற்றிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து ஆப்பிள் மசியாது. ஒரு 2 சுற்று 3 சுற்று சுற்றுனதுக்கப்புறம் ஆப்பிள் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மீதி பாலை ஊற்றணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊற்றி அரைச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம மீதி இருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணணும். இல்லைனாக்கா ஆப்பிள் வந்துட்டு சின்ன சின்ன பீஸ் வந்து நமக்கு தென்படும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஸ்மூதியாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு டம்ளரில் ஊற்றி காமிக்கிறேன். இதை நீங்கள் சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஐஸ் போடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஐஸ் இல்லாமலே கொடுக்கலாம், அப்பயும் அவங்க நல்லாவே குடிச்சிருவாங்க. பால் மட்டும் லைட்டாக சில்லுன்னு வச்சு அதில் ஊற்றிடுங்க. அதே போல் நம்ம ஆப்பிளை வந்துட்டு அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னாக்கா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அது வந்து டேஸ்ட்டு எதுவும் கிடைக்காது, ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்து தேவையான அளவுக்கு ஐஸ் போட்டுட்டு நம்ம இந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு திப்பி கிப்பி இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக விழுது அப்படின்னு சொல்லிட்டு. திப்பி இருந்ததுன்னா நமக்கு பொத்துன்னு விழும். இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நான் எங்கள் 2 பேருக்கு ஐஸ் போட்டிருக்கேன். ரஞ்சனுக்கு ஐஸ் வேண்டாம் அப்படின்றதுனால அவனுக்கு ஐஸ் இல்லாமல் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஆப்பிள் ஜூஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.